ரூபாய்க்கு 1 கோடி சாலை போட நிதி இல்லாததால் நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை ஏன் உயர்த்தக்கூடாது? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கண்டிப்பாக உயர்த்தக்கூடாது. மாறாக கோடிக்கணக்கில் வரி பாக்கி வைத்திருப்போரிடம் வசூலிக்க வேண்டும். சரி, யார் யார் கோடிகள் லட்சத்தில் வரி பாக்கி வைத்துள்ளார்கள்? மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி பாக்கியில் முதல் 100 இடங்களை பிடித்தவர்கள் யார் யார் தெரியுமா? ரூபாய் 2,77,1979 முதலிடம் பிடித்தவர் முத்துராமலிங்கம். சேர்மன் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மற்றும் வேலம்மாள் கல்வி நிறுவனங்கள். ரூபாய் 2,68,11,088 இரண்டாம் இடம் பிடித்தது சாய் பிரகாஷ் டிரஸ்ட் சாய்ராம் பள்ளி பிபி குளம். ரூபாய் 2,55,1968 மூன்றாம் இடம் பிடித்தது மதுரை மக்கள் தம் பிள்ளைகளுக்கு இடம் பிடிக்க அலையும் மகாத்மா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கே நகர். எஸ்ஆர் டிரஸ்ட் 1,95,42,353. சிஎஸ்ஐ கல்லூரி 1,52,86,918. மாவட்ட விளையாட்டு அலுவலர் 1,51,30,745. நாய்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 1,31,17,424. மகாத்மா சிபிஎஸ்இ பள்ளி 1,19,50,128. ஜீவனா பள்ளி 1,10,91,180. ஜேசி ரெசிடென்சி 1,09,0443. முதல் 100 பேரின் சொத்து வரி பாக்கி மட்டும் 47,64,45,282 ரூபாய். மலைப்பா இருக்கா? இது மட்டுமா? உடனே கோவப்பட்டு யாரும் கலெக்டர் கிட்ட புகார் மனு கொடுக்க வேண்டாம். அவரே பட்டியலில் இருக்கிறார். அவரோட பாக்கி 28,56,116 ரூபாய். அப்போ நாங்க போலீஸ்க்கு போக போறோம்னு சொன்னா அங்கேயும் பாக்கி இருக்கு. காவல் கண்காணிப்பு ஆணையாளர் 17,13,506 பாக்கி. என்ன, நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தானே? மாவட்ட நீதிபதி 19,87,472 ரூபாய் பாக்கி. 22 அரசு அலுவலகங்கள் 6,95,32,922 ரூபாயுடன் முதல் 100 பேர் பட்டியலில் இருக்கு. அரசே வரி செலுத்த விரும்பலன்னா நாங்க என்ன பண்ண? தாமாக முன்வந்து 100 பேர் பட்டியலை வெளியிட்டது மதுரை மாநகராட்சி. மற்ற மாநகராட்சிகள் எப்போது